தேவன் தண்டித்த ஒரு ஆத்துமாவுக்கு கர்த்தருடைய ஜனமாகிய நாம், கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? கர்த்தர் கோபத்தில் தண்டித்ததை எண்ணி நாமும் அந்த ஆத்துமாவை கண்டு கோபமுடையவர்களா இருக்கலாமா? தேவன் தண்டித்தார் என்று சொல்லி அந்த ஆத்துமாவை நாம் பரிகாசம் பண்ணலாமா? தேவன் ஒரு ஆத்துமாவை தண்டித்தால் அந்த ஆத்துமாவுடைய பாவமான காரியங்களை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய நீதியின் கோபத்தை அடி வாங்குறவனுக்கு வெளிப்படுத்தின பிறகு நீங்களும் நானும் உதவி செய்வதற்கு நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும். இரவினால் என்ன பண்ணோம்? ஓய்வின்றி அடிபட்டவனுக்காக இங்க நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அது யாருக்கு தெரியாம இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே அது பார்க்கலனாலும் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இங்க வெளிரங்கம் ஆகாவிட்டால் அது வெளிரங்கம் ஆக்காம கர்த்தர் விடவே மாட்டாரு. நிச்சயமா பரலோகத்துல வெளிப்படுத்துவார். புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லெமெண்டேஷன்ஸ், பிரலாபகலு 4ஆம் அதிகாரம் 11. நமது கோபத்தை நிறைவேற்றி நமது உக்கிர கோபத்தை ஊற்றி சியோனில் அக்கினியை கொளுத்தினார். அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது. The Lord has accomplished his wrath. He has poured out his fierce anger, and he has kindled a fire in Zion, which has consumed its foundations. What is our service to the victims of the Lord? தேவனுடைய நீதியினால் அகப்பட்டு துன்பப்படுகிறவர்களுக்கு நம்முடைய ஊழியம் என்ன? தேவன் ஒருவரை தண்டித்தார், அது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தெளிவாக தெரிந்திருந்தால் தேவனால் தண்டிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? What the Lord has wanted us to do to his victims. தேவன் தண்டித்த ஒரு ஆத்துமாவுக்கு கர்த்தருடைய ஜனமாகிய நாம், கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? கர்த்தர் கோபத்தில் தண்டித்ததை எண்ணி நாமும் அந்த ஆத்துமாவை கண்டு கோபமுடையவர்களா இருக்கலாமா? அது சரிதானா? தேவன் தண்டித்தார் என்று சொல்லி அந்த ஆத்துமாவை நாம் பரிகாசம் பண்ணலாமா? தேவன் தண்டித்தார் என்று சொல்லி நொந்து போன அந்த ஆத்துமாவுக்கு நாம் இன்னும் அதிகமான வேதனை உண்டாக்கத்தக்கதாக அந்த ஆத்துமாவை காணாமற் போல இருக்கலாமா? தேவன் அடிச்ச ஆத்துமாவுக்கு நம்முடைய ஊழியம் என்ன? தேவன் தான் நீதியாய் தண்டித்தாரே, ஆகையால் நாம் அந்த ஆத்துமாவுக்கு உதவி செய்யக்கூடாது என்று விலகி போகலாமா? தேவன் அடிச்சவருக்கு நாம் எதற்காக போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லலாமா? ஒரு காரியத்தை விசுவாசிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு ஆத்துமாவை தண்டித்தால் அந்த ஆத்துமாவுடைய பாவமான காரியங்களை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. அந்த ஆத்துமாவை கர்த்தர் தண்டித்த நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நாம் அங்கீகரிக்க கூடாது. மாறாக கர்த்தருடைய நீதியின் தண்டனைக்குள்ளாக சென்ற அந்த ஒரு ஆத்துமாவை நாம் விடக்கூடாது. அந்த ஆத்துமாவை கர்த்தர் பாதி உயிரிலே வைத்ததே ஆனால், if the Lord left that soul half dead, பாதி உயிரிலே ஒரு ஆத்துமாவை கர்த்தர் அடிச்சு விட்டதே ஆனால் அதை நாம் விடக்கூடாது. அந்த ஆத்துமா செய்த கீழ்ப்படியாவின் காரியங்களை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. அதில் நாம் பங்குள்ளவர்களாக கூடாது. மாறாக அந்த ஆத்துமாவை நீதியின் கோபத்தினால் தேவன் தண்டித்தபடியால் விட்டுவிடவும் கூடாது. கர்த்தர் தண்டித்து பாதி உயிரோடு விட்டு போனால் நம்முடைய சேவை என்ன? அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியாக வந்த பிரதான ஆசாரியனுடைய அடிமை ஒருவன், போர் சேவகன், அவருடைய தோள் மீது கையை வைக்கும் பொழுது பேதுரு காது வெட்டினதுக்கு அப்புறம் கர்த்தர் செய்த காரியம் என்ன? வேதத்தில் அங்கங்க கிரம்ஸ், அங்கங்க சாப்பிட்ட உணவு எப்படி சிதறடிக்கப்படுகிறதோ அங்கங்க இந்த அற்புதமான காரியங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்துல. ஆகையால் அந்த ஒரு சம்பவத்தில் எடுத்து சொல்லி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிற கொஞ்ச நேரத்திலே என்ன செய்யக்கூடாது என்பது முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் ரொம்ப ஷார்ட்டாக இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் ஒருவனை அடித்தால், அடி வாங்கின தேவனுடைய கையினால் அடி வாங்கின அந்த ஆத்துமாவை கண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் நானும் இடைவிடாமல் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுல 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியில சொல்ற வார்த்தை, அவனுடைய பாவம் அவனை பின் தொடரும், சில பேருடைய பாவம் முந்தி கொள்ளும், சில பேருடைய பாவம் பிந்தி கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். அடி சில பேருடைய பாவங்கள் முந்தி கொண்ட பிறகு அதுக்கேற்ற நியாய தீர்ப்பில் அடி வாங்கி ஒருவன் கிடந்ததே ஆனால் அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவம் பின்னாடி இருக்கு, அது இன்னும் முந்தி கொள்ளவில்லை. அது நமக்கு பின்னாடி இருக்கிறபடியால் அது முந்தி கொள்ளாத பட்சத்தில் யாருடைய பாவம் முந்தி கொண்டு அந்த பாவத்தை நிமித்தமாய் அடி வாங்கி இருக்கிறானோ அந்த ஆத்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதை நாம் சற்று ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த ஒரு நற்கிரியை உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். பூமியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை, நாம் ஒன்று கொண்டு வரவில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. உண்மையான விஷயம், பூமியிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதில்லை, நம்முடைய நற்கிரியைகளை தவிர. இந்த கிரியைகள் கர்த்தருடைய கிருபை நாட்களில் நீங்கள் நானும் செய்து முடிக்க வேண்டும். கர்த்தர் அருளுகிற புதிய நாட்களில் அவருடைய புதிய கிருபையிலே மற்றவர்களுக்கு அது தீமையா இருக்கிறதுக்கான காரணத்தெல்லாம் நான் உங்களுக்கு 4-5 வாரத்துக்கு முந்தைய சொல்லி முடித்திருக்கிறேன். ஆனால் நமக்கு கர்த்தர் புதிய கிருபையிலே புதிய நாளில் அவருடைய கிருபை ஏராளமாக இருந்தால் அந்த கிருபையை கொண்டு நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டியதா இருக்கிறது. தேவனால் அடி வாங்கினவனுக்கு நம்முடைய ஊழியம் என்ன? முதலாவது, what has Lord not wanted us to do to his victims? தேவனால் அடிப்பட்ட தண்டனை வாங்கின ஒரு ஆத்மாவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? இதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு. அதே புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தார், ஆதலால் துரஸ்திரியை போலானார். அவளை கனப்படினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினார். அசட்டை பண்ணுகிறார்கள். ஜொலேல் என்பதான எபிரேய வார்த்தைக்கு esteemed lightly. எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தார், ஆதலால் துரஸ்திரியை போலானார். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவளை கனம் பண்ணினவர்கள் எருசலேமை குறித்து ரொம்ப கண்ணியமாக, மதிப்பாக, உயர்வாக எண்ணின ஆட்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அசட்டை பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஜொலேல் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் மட்டமாக பார்ப்பது. இது ஒண்ணு மாத்திரம் எந்த ஒரு மனுஷனால சகிக்க முடியாது. ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்திருக்கிற பட்சத்தில் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் தரமட்டமாக விழுந்தால் அது அவனுக்கு ஒரு நோகு உண்டாகலாம். ஆனால் அது அவனுக்கு அதிகமாய் நோகு உண்டாகிறதுக்கு காரணமே மற்ற ஆட்கள் அவர்களை மட்டமாக பார்ப்பதுதான். எந்த காரணத்து கொண்ட தேவனால் அடிபட்டவனை நாம் மட்டமாக தரமட்டமாக பார்க்க கூடாது. அது அவங்களுக்கு ரொம்ப அதிக வேதனையை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே விழுந்து எழும்ப முடியாது இருக்கிற ஒரு மனுஷனை கண்டு விழுந்த அந்த தரமட்டமான நிலையை கண்டு நாம் பரிகாசம் பண்ணலாமா? அசட்டை பண்ணலாமா? அசடை என்றால் நம்முடைய பார்வையிலே அவங்கள மட்டமாக பார்க்கிறது என்பதன் தோரணையை காண்பிப்பது. அப்படி காட்டக்கூடாது. நமக்கு அது தோணும். ஏன்னா அவங்களுடைய நிலைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய பாவம் பின்னாடி இருக்கிறபடியால், முந்தி கொள்ளாமல் இருக்கிறபடியால் நம்ம கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். அதனால தேவனால் அடிப்பட்ட அவனுடைய பாவம் முந்தி கொண்டபடியால் கீழே விழுந்தவனை நாம் கண்டு தரமட்டமாக பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. சில பேருக்கு வேலை போயிடலாம், சில பேருக்கு சம்பாத்தியம் இல்லாமல் போகலாம், நல்லா இருந்தவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமா கீழே இறங்கிடலாம். அப்பொழுது நம்ம அவர்களை இழிவாக பார்க்க கூடாது. இது முதலாவது நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்மகிட்ட இருக்கிற தரமான உயர்வான பொருளாதாரத்தை வைத்து அடிபட்டவனை, பொருளாதாரத்திலே வீழ்ந்தவனை கண்டு மட்டமாய் பார்க்க கூடாது. ஆரோக்கிய பலனா இருக்கிற நாம் அனாரோக்கியமா இருக்கிறவர்களை கண்டு மட்டமான ஒரு பார்வையோடு நாம் பார்க்க கூடாது. அழகா இருக்கிற நாம் அழகுல குறைவுள்ளவர்களை கண்டு நாம் மட்டமான பார்வையிலே நாம் பார்க்க கூடாது. இது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய கண்கள் மற்றவர்களை தரமட்டமாக பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. இங்கதான் இந்த ஒட்டுமொத்த ஜாதி மதம் எல்லாம் உள்ள நுழைகிறது. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது ஜாதி மதம் உடைய ஆட்கள் அவங்களுடைய இனத்திற்கும் அவங்களுடைய மொழிக்கும் அவங்களுடைய கூட்டத்திற்கும் இடத்திற்கும் விரோதமான ஆட்களை கண்டாலே மட்டமா பார்க்கிற ஒரு கண்கள் அவர்களுக்கு உண்டு. தேவன் வெறுக்கிறார் என்பதை
சபையார் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தார் அப்படி செய்தாலும். இரண்டாவது ஒரு விஷயம், 1:7, தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறார். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்துருவின் கையிலே விழுகையில் பகையினர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். பரிகாசம், 8 அசடை, 7 பரிகாசம், சகக் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் சிரிப்பு. பரிகாசமாய் சிரிக்கிறது. அங்க சொல்லப்படுற ஓய்வு நாட்களை அவர்கள் அசட்டை பண்ணினபடியால், யாரு? யூதர்கள். அந்த யூதருடைய மட்டமான நிலையை கண்டு போக்குவரத்தார் பார்த்து அவர்களை சிரிக்கிறார்கள். முன்னாடி அவருடைய கண்கள் லோ எஸ்டிமா பார்ப்பது, மேல விழுந்தவர்களை பார்த்து சிரிப்பது வேண்டாம். யாராவது விழுந்தார் என்பதான விஷயம் நம்முடைய வீட்டுக்குள்ளாக நாம் பேசிக் கொள்ளும் பொழுது அதை கண்டு நாம் சிரிக்க கூடாது. நம்மளை குறித்து நாம் சொல்லி சிரித்துக் கொள்ளலாம். சிரிப்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பார்வை. சிரிப்புல அநேக சிரிப்புகள் உண்டு. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் சிரிக்கிறார், தேவன் பரலோகத்திலிருந்து நகைக்கிறார். அந்த நகைப்புக்கு ரொம்ப ஆபத்தான நகைப்பு அது அவருடையது. கர்த்தர் பரிகாசமா சிரிச்சால் அது மனுகுலத்திற்கு ரொம்ப ஆபத்து. அது இந்த இடத்துல சிரிக்கிற சிரிப்பு, நகைப்பு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். கண்களையும் நாவையும் யாராவது கர்த்தரால் அடிபட்டு கீழே கிடந்தால் அந்த 2 விஷயத்தை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவர்கள் நம்முடைய கண்களை பார்க்கும் பொழுது தேவ தயவு வெளிப்பட வேண்டும். அதை அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நாவை பார்க்கும் பொழுது நீதிமொழியில சொல்றது போலவே ஒரு நீதிமானுடைய வார்த்தை ஔஷதம் உள்ளது. ஆகையால் சிரிக்கிறதையும் மட்டமா பார்க்கிற பார்வையும் நமக்கு யாருக்குமே இருக்கக்கூடாது. 1:21, நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்து ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்களுடைய ஆபத்தை கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சூஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் சியர்ஃபுல், பண்டிகையை கொண்டாடினார்கள். பண்டிகைக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் போல இவருடைய கர்த்தருடைய நீதி அடிநிமித்தமாய் தரமட்டமானதை கண்டு அவர்கள் கொண்டாடினார்கள். கொண்டாட்டம், cheerfulness, சூஸ் என்பதான எபிரேய வார்த்தைக்கு. இது அன்பானவர்களே, நமக்கு கிருபையா கொடுக்கப்பட்ட நாட்களிலே அடிபட்டவனை கண்டு நாம் காண்பிக்க வேண்டிய அனுபவங்கள். தேவனால் தண்டிக்கப்பட்டு தேவனால் அடிபட்டு தரமட்டத்தில் ஒருவனுக்கு எடுக்கும் பொழுது அவனை மட்டமா பார்ப்பதும் அவனை பார்த்து இழிவாய் சிரிப்பதும் அவனுடைய நிலையை கண்டு நாம் பண்டிகை கொண்டாடுவது நல்ல சுபாவம் தானா? அதுவா நல்லா இருக்கிற நாம் செய்ய வேண்டியது? அதுவா ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கிற நாம் செய்ய வேண்டியது? அதுவா சுகமா இருக்கிறவர்கள் நாம் செய்ய வேண்டியது? தப்பு. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நீதியின் தேவன் அவருடைய நீதியை நிறைவேற்றினால் அது அவர் நிறைவேற்றின் போகட்டும். அது அவருடைய நீதியின் செயல். அது கேள்வி கேட்க மனுஷனுக்கு யாருக்குமே திராணி இல்லை, தகுதியும் இல்லை. ஆனால் தேவனால் அடிபட்டவனை காணும் பொழுது நாம் இந்த ஒரு மோசமான செயல்களை, அனுபவங்களை காண்பிக்க கூடாது. காண்பிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? 3 காரியங்கள். 3 காரியங்கள் காண்பிக்க கூடாதவைகளையும் காண்பிக்க வேண்டிய 3 காரியங்களையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது நீங்கள் செய்ய வேண்டும், நானும் செய்ய வேண்டும். இதுதான் பரலோக வரைக்கும் இந்த கிரியைகள் நம்மோடு கூட பின் சென்று வரும். பரலோகத்தில் நீங்கள் நானும் வெறுமையா போய் நிற்க கூடாது. இந்த நற்கிரியைகள் நம்மை பின்தொடரும். ஆகையால் நாம் எங்கேயாவது போனால் பரிகாசத்திற்கும் அசட்டை பண்ணுவதற்கும் சந்தோஷமாய் கொண்டாடுவதற்கும் மற்றவங்களை எடுக்கக்கூடாது. யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்கள பத்தி பேசுங்க, நம்மளை பத்தி நாம் பேசிக்கொள்ளலாம். இந்த பரிகாசத்தை என்னன்னா ஆகட்டும். ஆனா இந்த 3 காரியத்திற்காக மற்றவங்களுடைய பேச்சு எடுக்கவே கூடாது. ஆனா இப்போ சொல்ல போற 3 நல்ல விஷயத்துக்காக நீங்கள் மற்றவங்க பேச்சு எடுக்கலாம். உங்க வீட்டுக்கு யாருன்னா வந்து அவங்க கதை இவங்க கதை பேசினால் அது நீங்க காது கொடுத்து கேட்க கூடாது, நிறுத்த வேண்டும். நீங்க அது சில பேர் அதே வேலையா இருக்கும். யார் வீட்டுக்கு நான் போடுறது, மற்றவங்க கதையை கேட்கறது, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கீழே விழுந்த சம்பவம் கேட்ட ரொம்ப சந்தோஷம் அடைகிறது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜென்ஸ் செய்யறாங்களோ இல்லை லேடிஸ் செய்யறீங்களா எனக்கு தெரியாது. அந்த நோக்கத்துடன் உங்க வீட்டுக்கு யாராவது சகோதரிகள் வந்தால் போயிட்டு வாங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. டீ கொடுத்து வந்தா என்ன பத்தி பேசுங்க. என்ன பத்தி தானே பேச, என்னத்தனை பார்க்க வந்தீங்க?
என்ன பத்தி பேசுங்க. உங்களுக்கு வேற யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட போய் பேசிக்கங்க. அது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். மற்றவங்களை பத்தி பேசிக்க நம்ம சிரிச்சிட்டு இருக்கலாமா? அப்படி மற்றவங்களை பத்தி நாம போய் பேச வேண்டும் என்றால் இந்த நல்ல நோக்கத்திற்காக எடுக்க வேண்டும். இப்ப நான் சொல்ல போற நல்ல காரியங்கள் 3 காரியங்கள் தேவனால் அடிபட்டவனுக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டும். முதலாவது சென்டென்ஸ், இரண்டாவது சப்போர்ட், மூணாவது சப்ளிகேஷன். இந்த 3 காரியங்கள் நாம் தேவனால் அடிபட்டவனுக்காக செய்ய வேண்டிய நற்கிரியைகளா இருக்கிறது. முதலாவது சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ் என்றால்? சென்டென்ஸுக்கு 2 அர்த்தம் உண்டு. சென்டென்ஸ் என்றால் ஆங்கில பாஷையிலே ஒரு வசனம் என்ற அர்த்தம். அதை நான் குறிக்கவில்லை. மாறாக கோர்ட்டில், ஃபோரன்சிக் கோர்ட்ல பயன்படுத்துகிற பதத்திற்கு சென்டென்ஸ் என்றால் வேற அர்த்தம். சென்டென்ஸ் என்றால் நீதிபரர் நீதியாய் தண்டனை விதிக்கிற சென்டென்ஸ். அது கொடுக்குற தண்டனை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் சென்டென்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம். முதலாவது சென்டென்ஸ், தேவனால் அடிபட்டவனுக்கு நாம் அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டியது காட்ஸ் த லார்ட்ஸ் சென்டென்ஸ். தேவனுடைய தண்டனைக்கு அடுத்த அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீ எதிர்த்தரமா விழுந்தாய் என்பதான தேவனுடைய நீதியின் செயலை அவர்களுக்கு சாந்தத்தோடு நம்ம எடுத்து காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் வசனம் 12, 13. சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. 2 முறை எருசலேம் முத்திக்கப்படப்பட்டது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலும் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலும். 1 ராஜாக்களிலே 14ஆம் அதிகாரத்திலே ஷிஷாக் என்பதான எகிப்திய ராஜா, ரெஹபோம் என்பதான சாலமோனுடைய மகனுடைய காலகட்டத்திலே எருசலேம் முத்திக்கப்படப்பட்டது. 2வது அமசியா என்பதான ராஜாவுடைய காலகட்டத்திலே மேல இருந்த இஸ்ரவேல் ராஜா வந்து முத்திக்க போட்டார். அதுக்கு அப்புறம் உசியா என்பதான ராஜா, ஜோதம் என்பதான ராஜா, மனாசே, ஹெசகாயா, இவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய நகரமாகிய எருசலேமுடைய மதில்களை அதிகமாக உயர்வாக கட்டி ரொம்ப பாதுகாப்பா வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் யாருமே சுலபமாக எருசலேம் நகரத்துக்குள்ளாக நுழைவது கூடாத காரியம் என்று அக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ராஜாக்களும் ராஜ்யங்களும் பேசிக்கொண்டது. அந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல எரேமியா பேசுறாரு. யாராலும் நுழைய முடியாத எருசலேமுடைய மதில் உள்ள நுழைஞ்சது இந்த நெபுக்கத் ராஜா. என்ன காரணம்? 12, 13 2 சேர்த்து வாசியுங்கள். சத்துருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள். அதன் நடுவில் நீதிமான்களின் ரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. எப்படி வந்தது? வெளியே இருக்கிற சத்துருக்குள் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு எருசலேமுடைய மதில்கள் உயர்வா இருந்தாலும் நகரத்திற்குள்ளாக நீதிமான்களோட ரத்தத்தை சிந்தின மூப்பர்களும் ஆசாரியர்களும் அந்த பொல்லாத பாவங்கள் நிமித்தமாய் மதில்கள் இடிக்கப்பட்டு வெளியே இருக்கிற சத்ரு உள்ள நுழைந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். விழுந்து போன இந்த எருசலேம், முக்கியமாக யூதருடைய பரிதாப நிலத்தை எரேமியா ரொம்ப இறுக்கத்தோடு கூட செயல்பட்டாலும் அவர்கள் பண்ண பாவத்தை சொல்லாமல் இருக்கவில்லை. இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக விழுந்து போன, தரமட்டமாக்கப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட, ரத்தத்தினால் மெதுங்கி கெடுகிற இந்த ஜனங்களுடைய பாவமான காரியத்தை the sentence of the Lord, தேவனுடைய தண்டனைக்கு அடுத்த காரணத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் நீங்களும் நானும் தேவனால் அடிபட்டவனுக்கு இது தேவனுடைய கரம் என்பதை வெளிப்படுத்திதான் ஆக வேண்டும். பார்வோனோடு கூட இருந்த மந்திரவாதிகள் சொல்ற வார்த்தை இது தேவனுடைய விரல். அதனால தயவு செய்து நிறுத்திடலாம் இதோடு, இல்லைனாக்கா எகிப்து தேசமே குப்பையாய் மாற வாய்ப்பு உண்டு. ஆகையால் அடி விழுந்தவனுக்கு இது தேவனுடைய கரம் என்று நீங்கள் நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதே அடி எனக்கு விழும் என்று சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கிறது. பாதபட்சம் இல்லாத தேவனாக இருக்கிறபடியால் அது சொல்லாமல் இருக்கக்கூடாது, அது சொல்ல வேண்டியதா இருக்கிறது. எதுவனும் தானா வருவது கிடையாது. தேவன் தம்மை பரிகாச பண்ண விட்டார். நிச்சயமாய் கர்த்தர் மனுஷனுக்கு எது செய்தால் என்ன வரும் என்று சொன்னார் அது செஞ்சே செய்வார். புசிக்க நாளே நீ சாகவே சாவே என்று சொன்னால் கர்த்தர் அது செய்தே செய்வார். பரிகாச பண்ண விட்டார். ஏதேன் துரத்து துரத்தினார்.
வெளியேற்றினார். அவர்கள் தேவன் பரிகாசம் பண்ணுவதற்கு தன்னை எப்போதும் இடம் கொடுப்பது கிடையாது. கேட்பார் மேய்ப்பார்கள் என்ன வேண்டுமெல்லாம் செய்யலாம் என்று ஆட்கள் செய்து பாவத்தில் தேவனால் அடிபட்டால் அதை எடுத்து சொல்லிதான் ஆக வேண்டும். இது கர்த்தருடைய கை, இதுக்கப்புறம் எச்சரிக்கையாயிரு. அதுக்கடுத்து கர்த்தர் எப்படி அடிபட்ட நொறுங்கொண்டு இருதயத்தை தேற்றுகிறார் என்பதை காரியத்தை ஊழியத்திலே கர்த்தருடைய நீதியின் தண்டனை சொன்ன பிறகு இதை நாம் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு இடத்துல ஊழியத்துக்காக போகும் பொழுது ஒரு திருமணத்திலே அப்படின்னு பேச வேண்டியதான ஒரு கட்டாயம் வந்தது. அந்த திருமணத்திலே பேசுவதற்கு எந்த சத்தியத்தை எடுத்து பேசலாம் என்று கர்த்தருக்குள்ளாக நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த திருமண தம்பதிமார்களை பார்க்கும் பொழுது தெரியுது அவர்கள் திருமணமாய் சில நாட்களிலே பிரிவார்கள் என்று. அவள் குடும்ப சூழ்நிலை, பையனோட நிலை, பொண்ணோட நிலை, கர்த்தருக்குள்ளாக எந்த விதமான ஒரு திடமான நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் அவர்கள் கர்த்தருக்கு பயமில்லாமல் எதை வேண்டுமென்றாலும் இருவரும் செய்வார்கள் என்பதான ஒரு நிலையில் அவர்கள் இருப்பதை கர்த்தருக்குள்ளாக அறிந்தபடியால் அவர்களுக்கு எடுத்த அந்த செய்தி, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது, ஆனால் பிரித்தால் என்ன ஆகும் என்பதன் தண்டனையை குறித்து 19ஆம் அதிகாரம் மத்திய கர்த்தர் சொல்லவில்லை. அடினுக்கு எப்போதும் கர்த்தர் எதை சொல்லலையோ அது நோண்டுவதுதான் எனக்கு ரொம்ப விருப்பம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காமல் இருக்க கடவுள் என்று கர்த்தர் ஆதியிலே தேவன் மனுஷன் உண்டாக்கின தேவன் சொன்னதையானால், அப்படி மனுஷன் பிரித்தால், தனக்குத்தானே பிரிக்கத்தக்கதாக திட்டம் போட்டால் தேவன் என்ன செய்வார்? தம்மை அவர் பரிகாசம் பண்ண விட்டார். என்ன செய்வார்? அங்க பதில் இல்லை. வேணுமா பதில் உங்களுக்கு? அதனால எல்லாரும் இஷ்டம் அந்த மாதிரி பிரிஞ்சிடுறது, ஓடிடுறது, என்ன வேணாலும் செய்யறது. யார் கேட்கறது எங்களைன்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு. திருமணத்தில் சேருகிற தம்பதிமார்களுக்கு தெளிவான அறிவு இருக்க வேண்டும், தேவன் இணைக்கிறார் என்று. அந்த உறுதி இல்லைனாக்கா அதுதான் நல்ல சந்தர்ப்பம் பிரியறதுக்கு. இல்லை இது தேவன் இணைக்கல எங்களை, இங்கே நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், அப்போ பிரிஞ்சிடணும். அது நல்ல சந்தர்ப்பம், அது பிரிய வேண்டிய நல்ல நேரம் அதுதான். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது என்பதான ஒரு சத்தியம் திருமண நேரத்திலே ஏறெடுக்கும் நல்ல நேரம், அது நல்ல நிமிடம். அது அப்ப பிரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அதை பாராட்டுகிறார். இல்ல இது தேவன் எங்களை இணைத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை, பிரிய விரும்புகிறோம், வேண்டாம் இந்த திருமணத்தை நிறுத்துங்கள் என்று நீங்கள் சொன்னால் அது அங்கீகரிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த ஒரு நொடி பொழுதிலே தேவன் தான் இணைத்தார் என்று நீங்கள் சந்தோஷமாக அங்கீகரித்துக் கொண்டு திருப்ப யாரோட அதிகாரத்தில் நீங்கள் பிரிய விரும்புகிறீர்கள்? யார் உங்களுக்கு சொல்லி இந்த பிரின்ட்டு? கர்த்தர் பிரிக்கிறாரா? கண்டிப்பா பிரிக்கிறார். எப்போ? அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது பிரிக்கிறதுக்கு. அது கோர்ட் இல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிடையாது, லாயர் இல்ல. அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது தம்பதிமார்களை பிரிக்கிறதுக்கு. என்னது? மரணம். அதை வச்சு அவர் பிரிக்கிறார். அவர் பிரிக்காத ஒரு ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொண்டு பிரிவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப இதை பேசிட்டு இருக்க எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா? உங்களுக்குள்ள யாருன்னா சென்டென்ஸ் 4ஆம் அதிகார வசனம் 13 ஒரு வாசிங்கள். அதன் நடுவில் நீதிமான்களின் ரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்கதரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது. ஆகையால் தேவனுடைய சென்டென்ஸை அடி வாங்கினவனுக்கு நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை மூடி மறைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வேலை அது. பயப்படாத, ஏன் திறமை எப்படி ஆச்சு உனக்கு, கொஞ்சம் யோசிப்பாரு. அவன் விதைக்கிறது அவன் அறுப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உனக்கு தேவன் பத்தி தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியல. வேதத்தின் தேவன் சொல்லியிருக்கிறார், நீ விதைத்தால் அறுவடை அறுத்துதான் ஆக வேண்டும். அறுவடை உனக்கு கொடுப்பதிலே அவர் தீவிரமாயிருப்பார். அறுவடை அறுக்காமல் எஸ்கேப் ஆகலாம் என்று நீ நினைக்காதே. அதுல அவர் பரிகாசம் பண்ண விட்டார். விதத்திற்கு ஏற்ற அறுவடையை வாங்கியிருக்கிறாய். இது நீதி உள்ள தேவனுடைய கரம். ஆகிலும் ஜீவன் பிழைத்திருக்கிறது, அவருடைய இரக்கம் உன் மீது இருக்கிறது, ஜாக்கிரதையாயிரு என்று கர்த்தருடைய சென்டென்ஸை அடிபட்டவனுக்கு நீங்கள் நானும் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாம இருக்கக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது காரியம் சப்போர்ட். இரண்டாவது விஷயம் இங்கே வருகிறது, நன்றாக கவனிங்கள். 18 - 19. நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சோடுகளை வேட்டையாடினார்கள். எங்கள் முடிவு சமீபித்தது, எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின, எங்கள் முடிவு வந்துவிட்டது. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள், வனாந்திரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள்.
அதெல்லாம் பார்த்தீங்க தெரியுமா, அது இப்போ எடுக்க டைம் இல்லை. உபாகம் 28 நீங்கள் வாசித்தீர்களானால், கர்த்தருடைய இந்த நீதி நியாய பிரமாணங்களை நீங்கள் கடைபிடிக்காமல் போனால், மோசே அங்க கொடுத்த கட்டளை இது. பராந்துகள் போல பறந்து வருவார்கள் விரோதிகள், வந்தாங்க பாருங்க வேகம். அதெல்லாம் கர்த்தர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து ஏரோப்ளைன் ராக்கெட்ல இருக்குது, பாம்புங்க போடுறதுக்கு, பறந்து வர்றதுக்கு. பறந்து வரும், உயிர் போயிடுச்சு என்று தவிக்கிறார். அதற்கு முன்னாடி அவரோட தவிப்பு என்ன தெரியுமா? வசனம் 17 இதோ எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. எங்களுடைய கண்கள் பூத்து போயின. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ரட்சிக்க மாட்டாத ஜாதி எந்த ஜாதி அது? 5ஆம் வசனம் 6, 5, 6 2 ஜாதி இருக்காங்க பாருங்க. அப்பத்தால் திருப்தியாகும்படி எகிப்தியருக்கும் அசீரியருக்கும் எங்களை கையளித்தோம். அசீரியர் எகிப்தியர் இந்த 2 தேசம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுமா என்று எதிர்பார்த்து எங்களுடைய கண்கள் பூத்து போயின. அப்ப அடிபட்டவனுக்கு என்ன தேவைங்க? தேவனால் அடிபட்டவனுக்கு என்ன தேவை? உதவி தேவை, சகாயம் தேவை. கர்த்தர் அடிச்ச அடியில அவன் 10 படிக்க இருக்கிறான். அவனுடைய சரீரத்திற்கு சில அடிப்படையான அம்சங்கள் தேவைப்படுகிறது. குடிக்க தண்ணீர் தேவைப்படுகிறது, புசிக்க ஆகாரம் தேவைப்படுகிறது, உடலுக்கு வஸ்திரத்தை மாற்றுவதற்கு சின்ன வஸ்திரம் தேவைப்படுகிறது, மருந்து மாத்திரைகள் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய நீதியின் கோபத்தை அடி வாங்குறவனுக்கு வெளிப்படுத்தின பிறகு நீங்களும் நானும் உதவி செய்வதற்கு நம்முடைய கரங்களை நீட்ட வேண்டும். வேற வாயிலே வடை சுடக்கூடாது. சில பேர் பேச்சில் ஒன்றும் குறை இருக்காது. நல்லா ஆவும் நல்லா பேசி கீசி நல்லா பெருசா உலகமே உங்க வாயில இருக்கிறது போல பேசி, இவங்க பெரிய தயாளர் போல எல்லாம் பேசிட்டு 5 பைசா கையில தராத அமுச்சு விட்டுருவாங்க. பேசியிருந்தெல்லாம் ஓகே, அவங்களுக்கு இப்போ உன் பேச்சு மாத்திரம் தேவைப்படாது, அவங்களுக்கு உன்னுடைய நற்கிரியைகள் தேவைப்படுகிறது. உன் கையிலிருந்து சில நேரத்தில் அவனை தூக்க வேண்டியதா இருக்கிறது. நல்ல சமாரியன் போல அவனுடைய சொந்த ஜந்துல உட்கார வைத்து போனாரே, அந்த மாதிரி உன்னோட வாகனம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. உன்னுடைய காசு தேவைப்படுகிறது, உன்னுடைய சம்பாத்தியம் தேவைப்படுகிறது, உன்னுடைய உடைகள் தேவைப்படுகிறது. அவனுக்கு உதவி தேவை. அங்கல்லவா நீங்கள் நானும் உதவி செய்ய வேண்டியது. நல்லா கவர்னுக்கா போய் உதவி செய்யணும். ஒருத்தர் போயிட்டு அவங்க எந்த அளவுக்கு நல்லா வசதியாகிறாங்களோ அதே வசதி இல்லை இன்னொருத்தருக்கு போயிட்டு கோல்டு மோதிரம் போட்டார். ஆனா அதே ஆள் கீழே ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கிறார் அவங்க வீட்டுல. அழிடத்துல அந்த செய்தி வரும் பொழுது நான் போயிட்டு அவங்களுக்கு இது போட்டேன்னு பெருமையா சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க பண்ணிது ரொம்ப தப்பு. உங்க வீட்டுல இந்த ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அது அவருக்கு கொடுத்து அவங்க பசங்களுடைய ஃபீஸுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். உங்க லெவல்லே ஐஸ்வர்யவானா இருக்க அவனுக்கு என்ன அந்த மோதிரம் தேவைதானா? அது அவனுக்கு இல்லை நீ கொடுத்தா தான் அவன் வாழ்றானா? வீட்டு வேலை செய்யற அவனுக்கு கொடுத்தா அது பிரயோஜனமா இருந்திருக்காது. அது யாருக்குங்க உதவி தேவை? இந்த ஊழியக்காரனுக்கு ரொம்ப மோசமா இருப்பான். அவனுக்கு உதவி செஞ்சாக்கா அவங்கள மாதிரியே ஐஸ்வர்யவானுக்கு செய்வானுங்க. 1.5 லட்சம் ரூபாய் மொபைலும் கோடிக்கணக்கான காரம் அவன் நல்லா தான் இருப்பான். இவன் ஒரு திருடனாக்கா அதுக்கு மேல அவன் ஒரு திருட இருப்பான். திருடனுங்க திருடன சம்பாதத்தை வச்சு பரிமாறிக்குவானுங்க. திருட்டு பயனுக்கு யாருக்கு உதவி செய்ய வேண்டும்? கீழே விழுந்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அடிபட்டவனுக்கு உதவி செய்ய வேண்டும். உயிருக்கு தவிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் கர்த்தர் கணக்கு கேட்காமல் இருக்க மாட்டார். முதல் அடியை வந்து ஊழியக்காரங்களுக்கு தான் நான் எப்போதும் சொல்லுவேன், எங்க வேண்டுமென்றாலும் சொல்லுவேன். முதல் அடி, முதல் நியாய தீர்ப்ப போப்புல இருந்து பிடித்து இருக்க பாப்பு வரைக்கும் அடிதான். சப்போர்ட். ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது. உன்ன மாதிரி ஐஸ்வர்யவானுக்கு இல்லப்பா. ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது ஏழை மக்களுக்கு. தேவனால் அடிபட்டவனுக்கு ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது. 3வது, இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம், சப்ளிகேஷன். 2ஆம் வசனம் 19. எஸ், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலும் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. புரியுதா? 3வது என்ன? சப்ளிகேஷன். உனக்கு சப்போர்ட் பண்ண முடியலையா? பண ரீதியில் எனக்கு உனக்கு உதவி செய்ய முடியல, பணம் ஆசான என்கிட்ட இல்ல, ஒண்ணு செய்கிறேன், உனக்காக நான் இரவு முழுதும் ஜெபிப்பேன். உன்னுடைய வறுமையை கண்டு உன் நிலை மாற வேண்டும் என்று நிச்சயமா நான் ஜெபம் பண்ணுவேன். இது ரொம்ப முக்கியமான அம்சம். இது உங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும், காசு கூட உங்களுக்கு மனசு இல்லைனாலும், அட்லீஸ்ட் மனப்பூர்வமா ஜெபிக்காவது கற்றுக்கொள்ள வேண்டும். சப்போர்ட், சப்ளிகேஷன், சென்டென்ஸ். 3ஆம் அதிகாரம்
48, 49, 50. என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களில் இருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. புரியுதுங்களா? இடைவிடால் என்ன பண்ணோம்? ஓய்வின்றி அடிபட்டவனுக்காக ஜெபிக்கணும். அப்ப மத்தவங்க பேர் நம்ம எப்ப எடுக்கணும்? ஜெபம் பண்ணும்போது. நம்ம யாரை பத்தி நான் பேசணும்னா எதுக்காக பேசணும்? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறான் அந்த சகோதரன்? ஜெபிக்கணும், சரி செய்யணும், ஒழுங்குபடுத்தணும், விடக்கூடாது அப்படியே. ஜெபத்திற்காக, உதவிக்காக, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக மற்றவங்களுடைய பேர், முக்கியமாக அடிபட்டவனுடைய பேர் நாம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களில் இருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது. நன்றாக கவனித்தீர்களா? எந்த தேவன் அடிச்சு ஒண்ணும் இல்லாமல் தம்சம் பண்ணாரோ அதே தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்து இவன் மீது இரக்கம் பாராட்டி இவனை உயர்த்துவதற்கு கரம் நீட்டும் வரைக்கும் இடைவிடாமல் நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. இது நீங்கள் நானும் அடிபட்டவனுக்காக ஏறெடுக்க ஒரு ஜெபம் அன்பானவர்களே. சிரிக்க கூடாது, மட்டமா பார்க்க கூடாது, விசேஷமா இருதயம் முழுதும் சந்தோஷம் அடையக்கூடாது பண்டிகை போல. மாறாக தேவன் அடிச்சதை கண்டு நாமும் அதை எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு அது ஒரு எச்சரிப்பாக அவனுக்கு சொல்லி அவனுக்கு வேத வாக்கியத்தை எடுத்து புரிய வைத்து அவனுக்கு நம்மால் கர்த்தர் ஏதாவது கொடுத்திருந்தால் பொருள் ரீதியிலே அவனுக்கு உதவி செய்து, மூணாவது முக்கியமாக நாம் இடைவிடாமல் ஜெபிக்கணும். அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும். அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. அதில் நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவன் அப்படியே இருக்கட்டும், அந்த கண்டிஷன்லேயே அவன் சாப்பிட்டோம். அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது. என் நிலைமைக்கு வரட்டும், என்னோட ஒரு படி மேலே போட்டோம். அது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கிறிஸ்தவ சிந்தை அன்பானவர்களே. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யாங்களுக்கும்படி நம்முடைய இயேசுநாதர் தரித்திராகவில்லையா? அவர் நிர்வாணமாய் தொங்கவில்லையா? நாம் அவரையே உடித்துக் கொள்ளும்படியாக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அடிபட்டவன், நான் இருக்கிற சுகம் ஆரோக்கியம் என் நிலையை பார்க்கிலும் இன்னொரு நல்ல நிலைமைக்கு அவன் உயர்த்தும் ஆண்டவர். அவனை போலவே 4 பேர் விழுந்தால் அவன் அடையன் செய்கிற ஊழியம் போல செய்யட்டும். அது நம்முடைய ஜெபம். அது கர்த்தர் விரும்புகிறார். இப்படியாப்பட்ட ஜெபத்திற்காக தேவன் நீதிமானுடைய ஜெபத்திற்காக தன்னுடைய கண்களை எடுத்துக்கொண்டு பூமியிலே பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று 1 பேதுரு சொல்றார். யாராவது ஜெபிக்க மாட்டார்களா இந்த மாதிரி ஒரு ஜெபம்? ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நீங்களும் நானும் 21, 22 செய்யவே கூடாது. 4ஆம் அதிகாரம் 21, 22. ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து கழிகூறு, பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். இதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உங்களுக்கு ஞாபகம் வருது, எனக்கு இங்கே விரல் வைத்துக் கொண்டு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வசனத்தை திருப்பி கொள்ளுங்கள். கொஞ்சம் வசனம் 24, 25 சத்தமா வாசிங்க, அது எல்லாரும் கேட்கட்டும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து, சிலருடைய பாவங்கள் என்னாவது? வெளியரங்கமாயாவது. எப்போ? கர்த்தர் அடிக்கும் போது. சிலருடைய பாவங்கள் நிச்சயமா வெளியே வரும். சபையில் இருக்கிற விசுவாசிகளாகட்டும், ஊழியக்காரனாகட்டும், வெளியே வராத பாவங்கள் எதுவும் இருக்காது. உன் பாவம் உன்னை தொடரும் என்று மோசே வார்ன் பண்ணியிருக்கிறாரு. வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளிரங்கமாயிருக்கின்றன. அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. இங்கே நீங்க செய்கிற நற்கிரியைகளை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தாவிட்டால் பரலோகத்துல கண்டிப்பா வெளிப்படுத்துவாரு. வசனம் 25 சொல்ற வண்ணமாகவே இங்க நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அது யாருக்கு தெரியாம இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே அது பார்க்கலனாலும் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இங்கே வெளிரங்கம் ஆகாவிட்டால் அது வெளிரங்கம் ஆக்காம கர்த்தர் விடவே மாட்டாரு. நிச்சயமா பரலோகத்துல வெளிப்படுத்துவார். இங்க 4 பேருக்கு வெளிப்படுத்த நீங்க விரும்புறீங்களா? மேல இருக்கிற எண்ணிக்கை இல்லாத தூதர்களுக்கு முன்பதாகவும் நீதிமான் முன்பதாக வெளிப்படுத்த விரும்புகிறீர்களா? அந்த நற்கிரிகள் நீங்கள் நானும் செய்ய வேண்டும். 24 பாவம் முந்திக் கொண்டு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் சரிப்படுகிற அந்த காரியங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இப்போ வாசிங்கள் 4ஆம் அதிகாரம் 21. ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிகூர், பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும். உன்னுடைய பாவம் முந்திக் கொண்டது,
நியாய தீர்ப்பு இப்போ உங்ககிட்ட வரப்போகுது. எங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற, சந்தோஷப்பட்டு இருக்கிற, எங்களை பார்த்து நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? 1 அதிகாரம் 12 எங்களை பார்த்துட்டு இருக்கிற என்ன பண்ணிருக்க நீ? ஆக்சுவலி 1:12 வாசி. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, ஏதோமியரே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். பரிதவிக்க வேண்டாமா? ஒரு நாய் ரத்தப்பட்டு ஆக்சிடென்ட் ஆயிசே சாவுற தருவேல துடிக்கிற நேரத்தை பார்த்து நீங்கள் நான் ஐயோன்னு சொல்ல மாட்டோம்? அந்த நாயோட மோசமான நிலையில இப்ப யூதர்கள் கிடக்கிறார்கள். நடுத்தெருவில் நீ போய் அந்த என்னை பார்த்துன்னு போயினுக்கிற நீ ஐயோன்னு கொஞ்சம் பரிதவிக்க கூடாது? நீ மாறாக என்ன சொன்னாய் தெரியுமா? நீ 4 அதிகாரம் 15-16 விலகுங்கள், தீட்டுப்பட்டவர்களை தொடாமல் விலகுங்கள், விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள். மெய்யாய் பறந்தோடி அலைந்து போனார்கள். இனி தங்கி தரிக்க மாட்டார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்கார். ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். இதுதான் நீ செய்யணுமா? எங்களுடைய பரிதாப நிலையை கண்டு வயது கூட மரியாதை கொடுக்காமல், ஊழியக்காரர் என்று பார்க்காமல், ஆசாரியர்கள் போட்டிருக்கிற வசத்தை நீ கவனியாமல் இப்படிதான் அவமானம் பண்ணுமா? நீ ஏற்கனவே அடிபட்டு தரமட்டமா கெடுக்கிறான். அவனை பார்த்து நீ இன்னும் மிதிக்கலாமா? ஏன் உயிர் போலன்னு சொல்லிட்டு கழுத்துல காலை வச்சு நெருக்கலாமா? பாவம் இல்லாது நீ உதவி பண்ணலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஐயோ என்று பரிதவிச்சிருக்க கூடாது. தப்பு அனுபவம். 22 வாசியங்கள். அதுக்கப்புறம் எரேமியா எப்படி பரிதபித்தார் என்றதை மாத்த சொல்லி முடிச்சிடறேன். 21-22 ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியை சந்தோஷித்து கழிகூறு. பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும். அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போகவிடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், பாவங்களை வெளிப்படுத்துவார். கண்டிப்பா உன்னுடைய பாவங்கள் வெளிப்படுத்துவார். முந்திக் கொண்டது, உன்னுடைய பாவங்கள் முந்திக் கொண்டது. இதை நாம் செய்வதற்கு தூரமா இருக்க வேண்டும். எரேமியா ஒரே ஒரு சீன் மாத்த 2 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடறேன். எரேமியா அடிபட்டவர்களுக்காக தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். நீங்க 1 பார்க்கலாம். தேவன் செய்தார் காரணம் உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக. அது சொல்லாமல் இருக்கவில்லை. அடி வாங்கணுக்கு அதை நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். 2வது, எரேமியா எப்படி உதவி செய்தார் இந்த மக்களுக்காக. 3வது, எரேமியா எப்படி ஜெபித்தார். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் செய்தார். அந்த ஒரு நல்ல எண்ணம், அந்த ஒரு நல்ல திங்கிங் என்று சொல்வதை பார்க்கிலும் ஒரு நல்ல விஷன், ஒரு நல்ல தரிசனத்தோடு அவர் செய்தார். என்ன தரிசனம்? முதலாவது, அவர்களுடைய நல்ல நிலையை இருந்து அவர்களை பார்க்க ஆரம்பித்தார். ஆகையால் தான் 4 வசனம் 1 சொல்ற வார்த்தை என்ன? 4:1 ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள். அவர்களை எப்படி பார்த்தாரு? பொன்னு தங்கம் போல பார்த்தாரு. நீங்களும் நானும் ஒரு குடும்பம் ஒடிந்து போனால், கணவன் மனைவிமார்கள் பிரிந்து போனால் நாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கிறோமே, அழகாக இருந்தார்களே கல்யாணத்தில் இவர்கள், ஜோடி பொருத்தம் நல்லா இருந்தது என்று நம்மளா பேசணுமே, அங்கந்தளவா நாம் ஆரம்பிக்க வேண்டும். இவர்கள் எப்படியே போயிருந்தால் நல்ல இடத்திற்கு போயிருந்திருப்பார்களே, இவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு போயிருந்திருப்பார்களே என்று அவர்களை நீங்க எப்ப நல்லா இருக்கும் போது பார்த்தீர்களோ அந்த நல்ல நிலையிலிருந்து அவர்களை நீங்கள் கணக்கு எடுப்பது ரொம்ப அவசியம். தங்கம் போல ஜொலித்த இஸ்ரவேலை உயர்ந்த நிலையில பார்த்த நிலையிலிருந்து எரேமியா ஆரம்பிக்கிறார். எப்படி இருந்தார்கள் தெரியுமா இவர்கள்? இதை நம்ம அடிபட்டவனுக்கு சொல்ல, நீ எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி இருக்கணும் தெரியுமா நீ ஆக்சுவலி? ஆனா இப்ப எப்படி இருக்க தெரியுமா நீ? வெரி குட் வியூ, ஒரு நல்ல பார்வை. அது 5 ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டார்கள் தெரியுமா அவர்கள்? வசனமே லாஸ்டா, அவளுடைய நஸ்ரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நிலத்தை பார்க்கிலும் மேனியுமா இருந்தார்கள். இப்படி எல்லாம் நாம் ஆரம்பிக்க வேண்டியது. நீ எப்படி ஊழியம் செஞ்ச தெரியுமா? நீ எப்படி வேலை செஞ்ச தெரியுமா? எவ்வளவு அழகா ஆரம்பிச்ச தெரியுமா? அங்கிருந்து துவக்க வேண்டும் அன்பானவர்களே. இப்படி நீ போயிருந்தாக்கா உன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஆனால் நடுவுல வழி தப்பி போனாய்.
பாருங்க, அவங்களை நல்ல நிலைமையில இருந்து நாம் தொடங்க வேண்டும். எப்படி இருந்திருக்கணும் இவங்க? ஆக்சுவலி ஏன் இப்படி ஆயிட்டாங்க? நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த நபர், அவர் அவ்வளோ ஆரோக்கிய பலனோ கூட இருந்தார், நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார், நல்ல ஸ்திரீ. அவங்க அங்கிருந்து துவக்க வேண்டும். விழுந்த நாளிலிருந்து துவக்க கூடாது, கர்த்தர் அடியிலிருந்து துவக்க கூடாது. அவங்களுடைய நல்ல நிலைமை, நல்ல காலகட்டத்தில் ஒரு துவக்கின நல்ல தீர்மானம் எடுத்த நாள், நல்ல ஒரு சிந்தியோடு கூட இருந்த நாள், நல்ல வேலை செஞ்ச நாள், நல்ல சம்பாதிச்ச நாள், நல்ல சமாதானமாய் பூரிப்பாக வாழ்ந்த நாள்ல இருந்து அவருடைய நாட்களை தொடங்க வேண்டும். அது ஒரு நல்ல பார்வை தெரியுமா உங்களுக்கும் எனக்கும்? அத்தை நீங்க துவக்கி பாருங்க. அவன் விழுந்து போடனுக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதை நினைச்சே அவன் அழுவான். அவன் உண்மைதான் நீங்க சொல்றது. அவ்வளவு நல்லா இருந்தேன் நான். கர்த்தர் மாதம் நான் பிடிச்சிருந்தா நல்லா போயிருந்திருப்பேன். நடுத்தெருவிழாறதுக்கு காரணம் கர்த்தரை நான் கைவிட்டேன். என் குமாரனுடைய நிலைமை அதுதான். எங்க அப்பா வீட்டுல எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அது அப்போ உனக்கு புத்தி தெரியுமோ தான் அந்த எண்ணங்கள் அவனுக்கு வருகிறது. எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, ஆகாரம் சாப்பிட்டு மீதி இருக்கு, வேலைக்காரனே சாப்பிட்டு கொட்டுற அளவுக்கு வேலைக்காரன் இருக்குது. நான் எதற்காக இந்த பன்றிகளுடைய ஆகாரம் கூட கிடைக்காத அளவுக்கு நான் சுற்றி திரிய வேண்டும்? துவக்குறோம், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவங்களுடைய நல்ல நிலையிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். அது எப்போதும் கற்றுக்கொள்ளுங்க. அது வீட்டுல கூட தயவு செய்து பேசுங்க. வீட்டில் தான் சண்டை வந்துச்சுனாக்கா, நீ கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்தா தெரியுமா, எவ்வளவு நல்லா இருந்தா தெரியுமா, நீ என் பேச்செல்லாம் கேட்டு நடந்த அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? எப்போ? கல்யாணம் நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் உன் பேச்சு கேட்டு இப்படி ஆயிட்டுக்கிறேன். ஏதோ ஒன்று நல்ல விஷயத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்து அவர்களுடைய பரிதாபமான நிலையிலே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது ரொம்ப கட்டாயமா இருக்கிறது. ஆமென். So sentence, supplication and support, இந்த 3 காரியங்கள் நல்லா இருக்கிற நாம் விழுந்து போனனுக்கு நாம் அதிகமாய் செய்ய வேண்டும். செய்வதற்கு முந்தி அவங்களுடைய நல்ல நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், அங்கிருந்து நாம் தொடங்க வேண்டியது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கிறது. அவங்க செஞ்ச தீமையான காரியத்தை நம்ம தொடங்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் எப்பயோ ஒரு வாட்டி செஞ்சிருக்கிறாங்க, அங்க நீங்க ஆரம்பித்தீர்களானால் அதுதான் அவன் கர்த்தரை பற்றி கொள்வதற்கு ஒரு பெரிய இருப்பா இருக்கும். அணினுக்கு மற்றவங்களை பறித்து எரிச்சல் ஆகும் பொழுது முதலாவது யோசிக்கிறது அவங்க பண்ண நல்ல காரியம் என்ன, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாங்க யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒன்னா வருது. ஆனால் தீமையான காரியங்களும் இருக்கிறது, அதை நான் சென்டென்ஸா சொல்லிதான் ஆக வேண்டும். தவறு நீங்க செய்வது என்பது. ஆனால் துவக்கும் பொழுது நீங்க பண்ண நல்ல விஷயங்கள் அவ்வளவு இருக்கு தெரியுமா, அது உண்மை. அது நீங்க நல்லது பண்ணியிருக்கிறீங்க, ஊழியத்தை தாங்கி இருக்கிறீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் கூட இருந்திருக்கிறீங்க. இயேசு அந்த சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை எது தெரியுமா? அவர்கள் தங்களுக்குள்ள யார் பெரு என்று போட்டி போட்டு கர்த்தரை இன்னும் அதிகமான துக்கப்படுத்துற நிலையில இயேசு நான் சொன்ன வார்த்தை, என்னுடைய சோதனை காலகட்டத்தில் நீங்கள் என்னோட கூட இருந்தீர்கள், என்னை விட்டு ஓடல நீங்கன்றாரு. யூதாஸ் போல இப்ப போயிட்டான். நல்ல விஷயத்துல இருந்து தொடங்குவது ரொம்ப நல்ல காரியம். அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு சாகையால் நாம் மற்றவர்களுக்கு விழுந்தவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது இந்த நல்ல பார்வையும் கர்த்தருடைய நீதியின் கோபத்தையும் நம்மால் உதவி செய்யத்தக்கதாக பொருளாதார உதவியும் முக்கியமாக ஜெப உதவி நாம் செய்தான் ஆக வேண்டும். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, preciously